அப்பாவும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். பெண் குழந்தை வந்து அப்பா கிட்ட அட்டாச்சாக இருக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணும். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளரும்போது அந்த குழந்தையுடைய அந்த கோல்டன் பீரியடில் அப்பா அம்மா சேர்ந்து கொடுக்குற இன்பம் இருக்குது இல்லையா, அந்த கன்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த லேடிஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி லைஃப் டைமில் பார்க்கறதே இல்லை. அஸ் எ ஃபாதராக நீ என்ன பண்ணியிருக்கிற? உங்களுக்குள்ளால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளால 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணி அப்பானா வந்து ஒரு வில்லன்ற ஒரு கான்செப்டில் இது பண்ணுறாங்க. சைல்டை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. குழந்தைய வந்து மாமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வைக்கிறார். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து உடனே ஜட்ஜிக்கிட்ட அவன் வந்து குழந்தைய வந்து தப்பான நோக்கத்தில் இது பண்ணுறான். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன்ல இருந்து பிரபு அண்ட் பிரவீன் இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த ஃபவுண்டேஷன் எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தியும், மென் எதெல்லாம் வந்து அண்டர்கோ பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும், ஹவு மென் ஆர் ட்ரீட்டட் இன் த சொசைட்டி அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது நான் உங்களோட மெம்பர்ஸ் இன்னொரு 2 பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேரண்டல் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசிட்டு இருந்தாரு. நாங்கள் வந்து குழந்தைகளை பார்க்கறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் அவர் சொல்லியிருந்தாரு. நார்மலாக நான் கேட்குறேன், ஒரு குழந்தை வந்து வளர்ந்து அது இட் ஷுட் பி அ பெட்டர் பர்சன்ங்கிறதா எல்லா பேரண்ட்ஸோட ஆசையாக இருக்கும். பட் அது ஒரு மதர் அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது தான் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல. அதையே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நாட் பை சீயிங், அவங்க பார்க்கவே போக வேண்டாம்னு நான் கேட்கல. பட் அவங்க கூட இருக்க அவங்க தான் அந்த டைம் கொடுக்குறாங்கல்ல, பார்க்கறதுக்கான இதை வந்து நம்மளால கோர்ட்ல லீகலா நம்ம வந்து வாங்க முடியல. அதை தவிர்த்து அது அம்மாவோட அட்மாஸ்பியர்லேயே வளர்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கருத்தாக சொல்லணும்னா அப்பாவும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பொதுவாக நான் டீச்சராக இருக்கேன். டீச்சராக இருக்கும்போது நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அப்பா மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இயல்பாகவே. ஒரு பையனா அம்மா மேலே ஈர்ப்பு இருக்கும், அதுக்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்டருமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை வந்து அப்பா கிட்ட அட்டாச்சாக இருக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணும். இந்த சொசைட்டியில் எப்படி போய் இது பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும், பிரேவரி நல்லா கற்றுக்கும். ஆமாம். பையனுமே அம்மா கிட்ட இருக்கும்போது ஒரு பெண் பெருசாக வளர்ந்த பின்னாடி பெண்கள்கிட்ட எப்படி இது பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்று தருவாங்க. பொதுவாகவே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளரும்போது அந்த குழந்தைக்கான 2 பேருக்கும் கிடைக்க வேண்டிய அன்பை வந்து கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 வயசு பொண்ணு ஒரு டிவி ஷோவில் அது சொல்லியிருக்குது. என்னென்னா, இப்போ அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து டெமோ ஷோவே நடத்தியிருக்குது. என்னாச்சுன்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு சின்ன குழந்தைங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது மேபி ஃபோனை கொடுத்து பார்த்துக்க சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு டெமோ கிளாஸ் ரெகுலராகவே எடுக்குது. எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படின்னா, அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபோனை வச்சு அது கொடுக்குது. கொஞ்சம் நேரம் அந்த பையன் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறான், திருப்பியும் அழ ஆரம்பிச்சிடான். அந்த குழந்தைங்க பெரும்பாலும் இந்த பிட்வீன் ஏஜ், அதாவது 1 to 7, அதாவது ஒரு குழந்தையோட கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 to 7 தான் அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து அப்பாவை ரெகனைஸ் பண்ணிட்டு, அம்மாவை ரெகனைஸ் பண்ணிட்டு, எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ணி இந்த உலகத்தையே கற்றுக்குது. அம்மா யார், அப்பா யார், அதுக்கப்புறம் தாத்தா யார், பாட்டி யார், அப்புறம் சித்தப்பா மாமா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக்குது. அந்த காலத்தில் 4-5 குழந்தைங்க இருக்கும்போது அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான், ஒரு பிரச்சனை வந்தால் சப்போர்ட் இருப்பாங்கன்னு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. சித்தப்பா மாமா இருக்கு. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அடித்தாலையும் பிடிச்சாலையும் அந்த ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். அப்போ அம்மானா அம்மாக்கிட்டே தான் இருக்கணும். அப்பாவுடைய அன்பு சுத்தமாக கிடைக்கிறதில்ல. அப்பா வந்து ஒரு ஃபேமிலியில் அந்த குழந்தையோட விசிட்டராக இருக்கவே முடியாது. அதேமாரி குழலினிது யாழினிது என்பது தன் மக்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த குழந்தையுடைய அந்த கோல்டன் பீரியடில் அப்பா அம்மா சேர்ந்து கொடுக்குற இன்பம் இருக்குது இல்லையா, அந்த குழந்தை வந்து மிஸ் பண்ணுது. நான் ஃபஸ்ட்டு ஒரு சொன்ன விஷயம் சொன்னேன். அதே அந்த குழந்தை என்ன பண்ணுது, செகண்ட் இதில் அவங்க அப்பா கூட போய் இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்க அப்பா பால் போடுறாங்க, விளையாடுது. 1.5 வயசு குழந்தை அப்பா கூட விளையாடும்போது அந்த குழந்தையுடைய ஸ்பரிசும் ரொம்ப சிரிக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் கேட்ஜெட்டு மொபைல் ஃபோன் எது இருந்தாலையும் அம்மா எல்லா டைமும் பார்த்துக்கிறாங்கன்னாலையும் அவங்க ஒர்க் பண்ணும்போது மற்ற டைமும் ஒரு அப்பா இருந்து பார்த்துக்கிறதுக்கும் ஒரு கேட்ஜெட் இருந்து பார்த்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு அப்பாவை எந்த ஒரு கேட்ஜெட்டோ இல்லை எந்த ஒரு இதுமோ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்பாவுக்கும் அதே பொறுப்பு இருக்குது. இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், எப்படி பெட்டராக வளர்த்தணும்,
அதே மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்கன்ற ஒரு பெட்டர் ஃபீலிங் வந்து அந்த குழந்தைக்கு எப்போவுமே இருக்குது. இப்போ நான் டீச்சராக இருக்கிறனா நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரொம்ப நாள் இந்த குழந்தைங்க பிரச்சனையிலேருந்து வரும்போது அந்த குழந்தைங்களுடைய படிப்பில் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் வருது. நம்ம அப்பாவை பார்க்க முடியல, ஒரு வருத்தமான ரொம்ப பெரிய ட்ராபேக். அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும், எங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா மற்ற எல்லா பேரண்ட்ஸையும் பார்க்குதுங்க. அவங்க அப்பா அம்மாவோட வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறாங்க, வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபங்க்ஷன் போகிறாங்க. நம்ம ஏதோ தனியாக இருக்கிறோமே, நம்மளுக்கு யாருமே இல்லையா? அப்பா கூட வண்டியில் போகிறதா இருக்கட்டும், அப்பா கூட விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை அப்பா வந்து ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். எங்கள் அப்பா இருக்கிறாங்க, ஒரு சில விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்க எங்கள் அப்பா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு தைரியம். அந்த இன்னும் ஒரு விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒடியாந்து கீழே விழுந்துட்டு கரை இருக்கும், அப்பயுமே அப்பா கிட்ட போய் சொல்லுது. எந்த விளம்பரங்களை கூட பார்த்தீங்கன்னா சைல்டு ஓரியன்டாக இருக்கும். அதாவது அப்பாவுக்கும் இதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப பெரிய பெஸ்ட்டு. குழந்தை இன்னைக்கு குழந்தைங்க நாளைக்கு நாட்டு சொத்துகள். முக்கியமான ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஃபேமிலி கோர்ட் எதுக்குன்னா, எதுக்காக நம்மளுக்கு சட்டங்கள் இருக்குது? இந்த ஃபேமிலி வர இஷ்யூஸை வந்து என்ன பண்ணணும், பிரச்சனையை சால்வ் பண்ணி இந்த ஃபேமிலி பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த பெட்டர் சமூகமாக உருவாக்கணும். ஆனால் பெட்டர் சமூகத்துக்கு பதிலாக அது பிட்டர் சமூகமாக இந்த சட்டங்களையே உருவாக்குது. எப்படின்னா, ஒரு பொண்ணு எனக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு போய் கோர்ட்டில் கேஸ் அலோவ் பண்ணால் அந்த பொண்ணுக்கான பிரச்சனை, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அனுப்பலாம். ஆனால் இந்த குழந்தை தேவையில்லாமல் பெரிய பாதிப்புக்குள்ளாகுது, அப்பாவை நண்ப அனாவசியமே இழக்குது. அதுக்கு இந்த சட்டங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணுது. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நேச்சுரலாக அது யாருக்கு ஒரு இழப்புனா, அந்த குழந்தைக்கு கேட்க முடியாது எங்கள் அப்பாவை கொடுங்க, எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும், எங்கள் அப்பா கூட விளையாடணும், அந்த குழந்தை கேட்க முடியாது. சமூக ஆர்வம் உள்ள எல்லா ஒருத்தருமே ஒரு இனிஷியேட்டிவாக இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்க தான் நம்ம நாட்டினுடைய பெரிய சொத்து. அந்த குழந்தைகள் ஒரு நல்ல அட்மாஸ்பியரை வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நம்ம நாடு பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா மக்களோட 106வது இடத்துல இருக்கிறோம். மகிழ்ச்சி சந்தோஷமாக எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னா நம்ம 106வது இடத்துல இருக்கிறோம். அப்படி 106வது இடத்துல இருக்கிறோன்னா எங்கே பிரச்சனை வருது? இந்த ஃபேமிலியில் லாஸ் கரெக்டாக இருந்து சப்போர்ட் பண்ணோம்னா அந்த ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தால் அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும். நம்ம நாடு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கும். நம்மளுக்கே கேட்கறதுக்கு ஒரு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்கிற நாட்டில் 106வது இடத்துல இருக்கோம் அப்படின்றபோது, அப்போ இந்த நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கா, அங்கே யாரா போய் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வரும். அப்படி வராமல், அதாவது ஷேர்டு பேரண்டிங் ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. அப்பாவும் அம்மாவும் சமம், 2 பேரும் அந்த குழந்தைக்கு வேணும். 2 பேரோட பார்ட்டுமே ரொம்ப முக்கியம். அப்பா வந்து வெறும் ஏடிஎம் கொடுக்குற மிஷினாவோ இல்லை விசிட்டர் ஆஃப் த ஃபேமிலியாவோ இல்லை வேற ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அது சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு வழி இல்லை. ஸ்பெர்ம் டோனர் அப்படின்ற ஒரு விஷயமா, அதாவது அந்த கன்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த லேடிஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி லைஃப் டைமில் பார்க்கறதே இல்லை. ஒரு சிலர் 18 வருஷமாக கூட, இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் ரொம்ப தெரியும், 18 வருஷமாக அவங்க குழந்தைய பார்க்க முடியல. அந்த பிள்ளை பெருசான வரைக்குமே பார்க்க முடியல. இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் குழந்தையில பார்த்தது ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்கான டைம் கிடச்சிது. ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் அந்த குழந்தைப்பட்ட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலையும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் மெட்டீரியலான பொருள் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கலாம், பெரிய காரு பங்களா வாங்கி கொடுக்கலாம். அவங்க குழந்தைங்க கூட எப்போவுமே பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ பெரிய பேரண்ட்டாக இருந்தாலும் குழந்தைங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அந்த அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுல தான் அந்த குழந்தை பெருசாக வளர முடியும். ஸோ என்னுடைய கான்செப்டில் பெருசாக நம்ம இது பண்ணால் வி நீட் எ சேஞ்ச். கண்டிப்பாக 2 பேரண்ட்டுமே குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறது வந்து நம்ம சமுதாயத்தை வந்து ஒரு மிஸ்கைடடாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே அது நீதித்துறையாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கான சைல்ட் சப்போர்ட் சென்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபேமிலி கோர்ட்டில் பிரச்சனை வந்தாலையும் இந்த குழந்தைகள் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படாமல் மோர் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே ஜாயின் பண்ணி ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஃபேமிலி தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஃபேமிலியை பிரித்து வைக்கிறதும் அதை கஷ்டப்படுத்துறதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றத என் கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். லீகலாக ஃபைட் பண்ணி அதை பார்க்க முடியல, குழந்தைகளை போய் பார்க்கறதுங்கிறத லீகலாக ஃபைட் பண்ணி பார்க்க முடியல, அதையே யாரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா லீகலாக ஃபைட் பண்ணாலேயுமே அதில் ஒரு சில நடைமுறை சிக்கல் இருக்குது. நம்ம அவ்வளோ கேட்டாலேயுமே அவ்வளோ எளிதாக கிடைக்கிறதில்ல. சார் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு மெம்பர் ஒரு ஸ்பௌஸ் வந்து ஒரு கோர்ட் அப்ரோச் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, விசிட்டேஷன் ரைட்ஸ் கேட்குறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நீ உன் குழந்தைக்கு வந்து நீ என்ன பண்ணியிருக்கிற, அஸ் எ ஃபாதராக நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்றத கேட்குறாங்க. இதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஆனால் இந்த சைல்டு விசிட்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி
அந்த ஒரு மேல் வந்து எப்படி ஒரு ட்ராமாஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கான்றது யாருமே கேட்குறது கிடையாது. எடுத்த உடனே வந்து நீ குழந்தைக்காக என்ன, கரெக்டு, நான் இல்லை தப்பு எதுவுமே சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து குழந்தைக்காக மணி ஆர்டர் அனுப்புகிறான். அது வந்து ஒய்ஃப் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் வந்து இந்த காசெல்லாம் எதுக்கு பார்த்தோம், ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வாங்குங்க, வேணான்னா திருப்பி நீங்கள் கேளுங்க, பத்தலைன்னா திருப்பி கேட்க தானே முடியும், ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி குழந்தையோட அன்புக்கு மாதம் மாதம் வந்து ஒரு gift அனுப்புகிறாங்க அப்படின்னா அதையும் வாங்குறது இல்லை. சரி காசு தான் பத்தலை, அப்போ gift மட்டும் என்ன பிரச்சனை? குழந்தைக்கு தானே கொடுக்குறாங்க, ஏன் அதை வந்து வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க குழந்தைக்கு? அப்படி என்ன நான் வந்து ஒரு அப்பா வந்து என்ன தப்பு பண்ணாங்க? உங்களுக்குள்ளால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளால 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? குழந்தைய வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு கைடன்ஸில் நீங்கள் வளர்க்குறீங்க? அந்த குழந்தைகிட்ட வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான மோட்டிவில் வந்து அப்பானா வந்து ஒரு வில்லன்ற ஒரு கான்செப்டில் இது பண்ணுறாங்க. அப்பா வராரு, சாப்பிட்லன்னா அடி வாங்கிடுவேன், அப்பா வந்து அடிச்சிடுவார், இப்படி தான் நிறைய பேர் சோறு ஊட்டி வளர்க்குறாங்க. அந்த மோட்டிவ்லேயே அந்த குழந்தை வளரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவா ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, நான் எப்படி அவர்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து அப்பாக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. இன்னொன்று கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி விசிட்டேஷன் கேட்கும்போது, ஸோ அந்த விசிட்டேஷனுக்கும் அது ஆஸ் எ பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ கொடுத்தாலும் அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் வரணும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து சைல்டை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட குழந்தை இருக்குது, என்னை எப்படி அரெஸ்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அதை மதிக்கிறதே கிடையாது. ஈவன் தோ நிறைய எங்ககிட்ட வர்ற மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி இருக்குது சார் இஷ்யூ, வந்து கோர்ட் ஆர்டரே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்லுப்பா, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி நான் குழந்தைய பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தபோது என் குழந்தைய நான் வரதே இல்லை, பாருங்கள் என் குழந்தைக்காக இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டும்போது ஜட்ஜு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சகிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஜட்ஜஸே சில பேர் சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து மென் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறான்னு பார்த்துக்கோங்க. அவன் வந்து அந்த சைல்டு விசிட்டேஷன் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து மென்டலி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பான். ஒரு குழந்தைய பார்க்க போகிறேன்னா அப்போ நான் நீட்டாக ட்ரெஸ்ஸு போடணும், ஒரு அழகாக ஸ்மார்ட்டாக ஹேர் ஸ்டைல்லாம் இது பண்ணிவிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு ஒரு gift, நல்ல கிஃப்ட்டு, குழந்தைக்கு பிடிக்கிற கிஃப்டாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அங்கே போய் நிற்கும்போது கடைசியில் பார்த்தா 2 மணி நேரம் தான் கொடுத்துருப்பாங்க ஜட்ஜஸ். விசிட்டேஷன் கேட்டால் அவர் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 3 மணி நேரம் அவன் அங்கேயே உட்காந்து நாள் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துட்டு அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்காக ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் லீவ் போட்டு எல்லாம் வந்துட்டு இது பண்ணுவான். அவனுக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து இங்கே உட்காந்து சரி அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு மனசு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த கனவு அப்படியே ஃபுல்லாக செஞ்சு போயிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது விஷயம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இந்தியாவில் வந்து இவர் சொன்ன மாதிரி ஷேர்டு பேரண்டிங்ன்ற கான்செப்ட் வந்து இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இல்லவே இல்லை. பட் யூஎஸ் யூகேல அப்படிலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு பேரண்டிங்கிற கான்செப்டை ஃபோக்கஸ் நல்லா 100% ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈக்குவலாக உனக்கு விசிட்டேஷன் வேணுமா, அப்பாவுக்கு வந்து 50 days, அம்மாவுக்கு 50 days, நீங்கள் பாரு, இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா பாதி நாள் நீ அவன் அம்மா கூட இரு, பாதி நாள் நீ வந்து அப்பா கூட இரு. உனக்கு பர்த்டேவா, குழந்தைக்கு பர்த்டேவா, பாதி நாள் நீ அம்மா கூட இரு, பாதி நாள் இது பண்ணு. ஸ்கூல் ஃபீஸா, அம்மா பாதி கட்டு அப்பா பாதி கட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் யூஎஸ் யூஏகேலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம நாட்டில் இது வரைக்கும் ஷேர்டு பேரண்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் கொண்டு வரல. அந்த பில்லு வந்து இன்னும் பார்லிமெண்ட்டில் அப்படியே ஹோல்டில் தான் இருக்குதே தவிர இன்னும் பாஸ் பண்ணாமல் யாரும் அப்படியே வச்சுருக்காங்க. அது பண்ணாங்கன்னா குழந்தைக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக 2 பேரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவைப்படும். அம்மாவும் சப்போர்ட்டும் தேவைப்படும், அப்பாவோட சப்போர்ட்டும் தேவைப்படும். இப்போது நான் ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான், இன்னொரு குழந்தைய பார்க்குறாங்க, இன்னொரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. அப்போ அந்த குழந்தை கேட்கும், ஏன்டா உங்கள் அப்பா வரலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்போ அப்பா எனக்கு வந்து அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு மனசு ஏக்கம் வருமா வராதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த குழந்தை வந்து ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்களால ஸ்டடீஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ்லையாச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அவங்கள விசிட்டேஷனுக்கு அட்லீஸ்ட் அலோவ் பண்ணி காட்டுங்க. அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த கொடுக்குற கிஃப்டையாச்சும் வாங்கி அந்த இதான்ப்பா உங்கள் அப்பா கொடுத்துருக்க கிஃப்ட்டு, அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக வாங்கி இது பண்ணும். அந்த இதை கூட வந்து நிறைய பேர் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஜஸ்ட் எனக்கு இது மட்டும் லைக் நீங்க ஒரு சில கேசஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து உங்களை பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து
என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னவங்களோட இருக்கலாம். அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்த கேசஸ் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் வந்து, ஒரு அப்பா ஒரு பொண்ணு அவங்களுக்கு கேர்ள் சைல்டு. ஸோ அந்த கேர்ள் சைல்டுக்கு விசிட்டேஷன் கேட்குறாப்புல எல்லாம் விசிட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து கிராண்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நீ வந்து ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும் அப்படின்னு. அவர் அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறேன், எனக்கு விசிட்டேஷன் வேணும், எனக்கு கஸ்டடி வேணும். இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து விசிட்டேஷன் கிடச்சிது. விசிட்டேஷன் கிடச்சதில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு கேக்ஸ் அவள் பிடிச்ச அந்த குழந்தைக்கு பிடிச்ச கேக்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. அந்த கேக்கை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த குழந்தைய ஆசையாக வாங்கி சாப்பிடுது, எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் கோர்ட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவர் கொடுத்த கேக்குனால என் குழந்தைக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீசனாக காமிச்சு அந்த அப்பாவுக்கு விசிட்டேஷனே கேன்சல் ஆயிடுச்சு. இனிமேல் உனக்கு விசிட்டேஷனே கிடையாது, ஏன்னா குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம். இன்னொருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்ன ரொம்ப ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பான்ற ஒரு குழந்தை 2 வயசு 3 வயசு தான் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை. அந்த குழந்தைய வந்து மாமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வைக்கிறார். இமீடியட்டாக அந்த உமன் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஃபோட்டோ எடுத்து உடனே ஜட்ஜிக்கிட்ட அவன் வந்து குழந்தைய வந்து தப்பான நோக்கத்தில் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஃபைல் பண்ணி அவனுக்கு டோட்டலாக அவனுக்கு வந்து விசிட்டேஷனே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் வந்தார். நான் என் குழந்தைக்காக எப்படியெல்லாமோ நினச்சிட்டு இருந்தேன், என்னெல்லாமோ இது பண்ணணும், தாஜ்மஹாலே கட்டணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா என்னை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் நான் ஒரு அப்பா அந்த குழந்தைக்கு எப்படி எனக்கு அந்த எண்ணம் தோணும், எனக்கு அந்த எண்ணமே தோணாது. ஆனால் அவங்க வந்து எப்படி என்னை வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு ட்ராமாலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கேசஸ்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக ஒருத்தர் தெரிஞ்ச நண்பர், அவருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாரு. குழந்தை பிறந்ததுலேருந்தே அவர் வந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது, ட்ரெஸ்ஸு மாட்டி விடுறது எல்லா வேலையுமே இவர் தான் பண்ணிட்டார். அந்த அம்மா ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சர், அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால இந்த வேலை பார்க்க முடியாது, ஃபுல்லாக இவர் தான் எல்லாமே பார்த்துருக்காரு. ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. இவங்க வந்து இவங்க கூட நான் இனிமேல் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாக போய் அவங்க அக்கா வீட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கிட்டு அதுக்கப்புறமா டிவோர்ஸ் கேஸ் போடுறாங்க. எனக்கு இவன் கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால் நான் டிவோர்ஸ் போடுறேன்னு சொல்லி டிவோர்ஸ் போட்டாங்க. டிவோர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் யார் அவங்களுக்கு மிஸ்கைட் பண்ணாங்கன்றது தெரியல, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்களாம் வந்து அவங்க குழந்தை சட்டப்படி வந்து குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணும், அதனால் நீ அவங்ககிட்ட கொடு அப்படின்னா. சார், நான் வந்து என் குழந்தை நான் சின்ன வயசுலேருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு தான் எல்லாம் என்ன நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு தான் தெரியும். அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இது வரைக்கும் குழந்தைய பார்த்ததில்ல. நான் வந்து குழந்தைய நான் வச்சு பார்த்துட்ருக்கேன், அவங்க வேணால் என்கிட்ட வர சொல்லுங்கள், இங்கே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இல்லை, அப்படிலாம் கிடையாது, நீ குழந்தைய கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணாங்க. ஹேபியஸ் கார்பஸ்னால் என்னென்னா, ஒருத்தரை வந்து தொலைஞ்சு போன ஒரு பாடியை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்றது தான் கான்செப்ட் ஹேபியஸ் கார்பஸ். அவங்க ஒய்ஃபு இவங்க மேலே ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஒரு குழந்தை இவங்ககிட்ட தான் இருக்குது, தொலைஞ்சலாம் போல, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்காரங்களுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரியும். இதையும் மீறி இவங்க வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு குழந்தைய வந்து பிரித்து அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கலாம் ஏங்குறாங்க, அவங்களுக்கு விஷயம் கிடைக்கிறதில்லைன்றதுக்காக பர்சனலாக நான் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை இது பண்ணி ப்ரைம் மினிஸ்டருக்குலாம் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு முறையும் நாங்கள் அனுப்புகிறோம், இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு அப்பா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரைட்ஸ் கொடுங்க, அதனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்ற படம் வரைஞ்சி ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறதா இருக்குது. இதை பார்த்தாச்சும் அதாவது இந்த அரசாங்கத்தில் இருக்கிற சட்டத்தை உருவாக்குற மேதைகள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே செய்யணும். ஆர்டிகல் 15 சொல்லுறது எந்த புது சட்டமும் நீங்கள் கொண்டு வரலாம். அட்லீஸ்ட் அப்பா கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான டைம். கண்டிப்பாக அந்த வந்து ஒரு பெட்டராக அந்த பசங்க வளர்க்குமே ஒழிய அந்த குழந்தைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு அந்த சைல்டுஹுட்டில் அந்த குழந்தைங்க அப்பா அம்மா கூட விளையாடுறது அந்த டைம் மிஸ் பண்ணால் பெரிய அவங்க வளர்ந்து கடைசி காலம் வரைக்குமே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். சின்ன குழந்தைங்க எல்லாருமே அப்பா அம்மா கூட விளையாண்டுருப்போம். ஸோ அந்த ஒரு ப்ரிசியஸ் டைம், கோல்டன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். அதேமாதிரி ரிசர்ச்சஸ்மே சொல்லுது என்னென்னா, 2 பேரண்ட்டும் குழந்தைங்க கூட இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நல்லா சோசியலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக நல்லா வளருதுன்னு. அதனால் கண்டிப்பாக ஷேர்டு பேரண்டிங்கை வந்து கொடுக்கறதுக்கு அதுக்கு தேவையான முயற்சிகளை அந்த சட்டங்களும் சட்ட வல்லுநர்களும் குழந்தைகளை இது பண்ணுறதுனும் சமூக ஆர்வலர்களும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் குழந்தைங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு பெட்டர் பர்சனாக வளர்கிறதுக்கு அந்த அப்பாவோடையும் அவங்க ஃபேமிலியோடையும் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். பிரதர்,
சொல்லுங்கள் அந்த செக்ஷன் பற்றி நீங்கள். ஸோ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் வந்து சைல்டு விசிட்டேஷன் பற்றி என்கிட்ட பேசினார். ஸோ அப்போ வந்து ஏன்ப்பா இந்த மாதிரி சைல்டு விசிட்டேஷன்ஸ் வந்து நீ இது போடலை அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அவர் சொன்னார், அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் செக்ஷன் 18 ஒன்று போட்டிருக்காங்க. செக்ஷன் 18 வந்து எந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸும் என்னையும் என் குழந்தையும் வந்து பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, ஸ்கூல்லேயும் வந்து பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி நான் சைல்டு விசிட்டேஷன் போடுறது, சட்டம் வந்து எப்படி இதை பார்க்குது? ஆனால் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கணும், இது வந்து குழந்தைக்குனால இது மாதிரி அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது பண்ணணும். அவங்க அந்த ஃபாதர் அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தது. இந்த மாதிரி வந்து என் குழந்தை, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, இதனால் இப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து நாங்கள் சால்வ் பண்ணி அதுக்கு தான் நாங்கள் கோர்ட் வந்திருக்கோம். பட் இந்த குழந்தை இதனால் வந்து எனக்கு விசிட்டேஷன் கிடைக்காம பண்ணணுன்றதுக்காக செக்ஷன் 18 வேணுன்ட்டே அவங்க போட்டிருக்காங்க. அப்பாவை வந்து பிரித்து இது பண்ணணுன்றதுக்காகவே செக்ஷன் 18 போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி விசிட்டேஷன் கொடுக்கறது? எனக்கு வேறு என்ன செக்ஷன் இருக்குது? அதில் ஃபுல்லாக அந்த சட்டம் ஃபுல்லாகவே டொமஸ்டிக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்றது ஃபுல்லாக பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் அதில் போடலாம். அவங்களே கூட திட்டிட்டு அவங்களே என்ன சொல்லுவாங்க, அல்ல அவர் தான் திட்டினாரு, எனக்கு இதனால் மன வளர்ச்சி ஆகிடுச்சு, அதனால் அவன் மேலே நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் போகிறேன்னா உடனே போட்டுருவாங்க. அது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த ஒரு ரிப்போர்ட்டும் யாருமே இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. அது வந்து கரெக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து இருக்காங்க, அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இது உண்மையிலே நடந்ததா இல்லையா. அப்படி உங்களுக்கு உண்மையிலே நடந்ததுன்னா டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டில் அவங்க வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக கொடுப்பாங்க. இப்போ அந்த டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டு யாருமே இப்போ வந்து கோர்ட்டில் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃபைல் பண்ணுறது, அவனை வந்து மெயின்டெனன்ஸை போட்டு மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டே இருக்கிறது, ஆனால் குழந்தைய மட்டும் காட்டக்கூடாது, செக்ஷன் 18 போட்டுறது. இப்படி இருக்கும்போது அந்த அப்பா என்ன பண்ணுவார்? கரெக்ட். நிறையா பேசணும் உங்களோட ஆர்கனைசேஷன் பற்றியும் சரி, வாட் இந்த சொசைட்டி மென் கோ த்ரூ நோவடேஸ் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். ஒரு விஷயந்தான், மென் ஆர் வல்னரபிள், மென் டூ கிரை. இந்த ஒரு விஷயத்த சொசைட்டியும் புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய நேரத்தில் மென் வந்து இட்ஸ் நாட் ஹைலி அப்ரிஷியேட்டபிள் ஃபார் வாட் ஹீ டஸ் இன் த சொசைட்டி அப்படிங்கிறத ஐ ஃபீல் தட். ஸோ இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.